நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இது எவ்வரி 1 ஹவர் அப்டேட் புதுசாக ஈரான் சம்மந்தப்பட்டு அமெரிக்கா சம்மந்தப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதை தவிர்த்து தாண்டி வேறு எதையும் பேசவே இப்போதைக்கு முடியலை அப்படிங்கிறது தான். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாறி ஒரு சுமூகமான நிலைமை நிலவணும்னு நினைக்கிறோம். என்னென்னா, அணு ஆயுத போர் கிட்டத்தட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கான டீட்டெயில்ஸில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அமெரிக்க நகரங்களெல்லாம், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற நகரங்களெல்லாம் பேரழிவே சந்திக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈரான் கையில் இருக்கிற இப்போ சமீபத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்க ஆயுதங்களை வச்சு யூகே, இஸ்ரேல், அமெரிக்கா அவங்க எல்லாமே பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி. நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே ஈரானில் ஒரு என்ன சொல்கிறது, ரஷ்யா, சைனா இந்த ரெண்டோட உதவி, அதாவது சைனாவோட என்ஜினியர்ஸ் அண்டு கொஞ்சம் எலக்ட்ரானிக் டெக்னிக்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் ரஷ்யாவோட கெமிக்கல், அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் ஆட்கள் இதெல்லாம் சேர்த்து ஈரானில் வச்சு ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத வெடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அது எப்படின்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 3:47 அந்த டைமில் ஈரானில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில், அங்கே 350 மீட்டர் கீழே, அப்படின்னா ஒரு 1000 அடி அப்படி வச்சுக்கோமே, 350 மீட்டர் இன்ட்டு 3.3 1000 அடிக்கு கீழே புதைச்சி அங்கே வெடித்த வெடி அந்த பக்கம் துருக்கியில் உணரப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா வரைக்கும் அந்த ட்ரெமர்னு சொல்லுவோம் இல்லையா, அதிர்ச்சி, அது உணரப்பட்டிருக்கு. அணு ஆயுத பரவல் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கு அந்த துறை. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த 3:47 அந்த டைமில் ஒரு 5.2 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு அங்கே அதிர்ச்சி உணரப்பட்டது. அப்புறம் ஒரு அதிர்ச்சி உணரப்பட்டது, அதுக்கப்புறம் இன்னொன்று, அப்புறம் அடுத்தடுத்து 2 அதிர்ச்சி உணரப்பட்டது. அது நார்மலாக நம்ம நிலநடுக்கம் சொல்லுவோம் இல்லையா, நிலநடுக்கம் ஸ்டைலில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கம் ஸ்டைலில் இல்லைன்னா என்ன அர்த்தம், இவங்க அணு ஆயுதத்தை வெடிச்சிருப்பாங்க. இந்த அணு ஆயுதத்துக்கு பின்னணியாக இருந்தது, ரொம்ப நெருக்கமாக பின்னணியாக இருந்தது சீனாவும் ரஷ்யாவும். நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை, ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, அவங்க தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் அங்கேருந்து எப்படின்னா, ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல், அது கைபர் அப்படின்றாங்க, சில பேரெல்லாம் வருது. அது 4:12க்கு இங்கேருந்து ஈரான்லேருந்து கிளம்பி அரபிக் ஓஷன், அரபிக் சி அதெல்லாம் கடந்து இந்தியன் ஓஷனை தாண்டி அமெரிக்கா பக்கம் அங்கே ஒரு ஒரு காமன் இடத்துல கடலில் ஒரு 40 நாட்டிக்கல் மைலுக்கு முன்னாடியே அது ஸ்ப்ளாஷ் ஆகி வெடித்து சதறி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல். இது எப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டியாகோ ஜார்சியான்னு சொல்லி ஒரு இந்திய பெருங்கடலில் ஒரு பெரிய தீவு இருக்குது. அது அமெரிக்காவோட இராணுவம் தளமுள்ள ஒரு தீவு. அங்கே ஐசனோவர் அப்படின்னு ஒரு கப்பல், அதாவது ஆயுதம் தாங்கி கப்பல், அது அந்த சைடில் இருக்குது. அவங்க பார்த்துருக்காங்க ஒரு மணி வாக்கில், இங்கே 4 மணினா அங்கே ஒரு மணி வாக்கில், அந்த டைம் டிஃப்ரென்ஸில் எத்தனை மணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது 1 மணி 8 நிமிஷம் அந்த டைமில் ஒரு இது போய்கிட்டு இருக்கு ஏவுகணை. ஆனால் அந்த ஏவுகணையை எதை வச்சும் ஒழுங்காக டிடெக்டும் உருப்படியாக பண்ண முடியலை, அதை அழிக்கவும் முடியலை, அதை தாக்கவும் முடியலை. ஏன்னா அது ஸ்டெல்த்து. நார்மலாக ஹைப்பர்சோனிக் எடுத்தாச்சுன்னா அவங்க சொல்கிற ஸ்பீடு ஒரு 12லேருந்து 13 மாக் ஸ்பீடு. அப்போ ஏற்கனவே நம்ம இதை பற்றின கம்ப்ளீட்டாக டீட்டெயில் சொல்லியிருக்கோம். ஒரு மாக் அப்படிங்கிறது ஒரு சத்தத்தோட ஸ்பீடு 1135 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். இப்போ இது 12-13 போயாச்சுன்னா கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. இப்போ இந்த கால்குலேஷன் படி பார்த்தா இவங்க 20க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி இது போகிற தூரம் எப்படின்னா 11,000 கிலோமீட்டர்.
இது வந்து போய் ரீச் ஆனது. இவங்க கையில் இருக்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய இந்த மாதிரி லான்ச்சிங் வெஹிக்கிள், அது சொல்லணும்னா இந்த ராக்கெட், இந்த மிசைல். இது 20 மிசைல் அமெரிக்கா, யூகே அண்டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு வந்து அவ்வளோ பெருசு தேவையில்லை, பட் ஆனாலும் தேவைப்படுது. ஏன்னா 2000 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது 2200 சம்திங் அந்த நகரத்தை வந்து அழிக்கணும்னா அதில் ரொம்ப முக்கியமாக அத்தனை வார்ஹெட்டில் அத்தனையிலையும் வந்து அணு ஆயுதம் தயாராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற தகவல். எனி டைம் ஏற்கனவே இப்போ வந்து அணு ஆயுத சோதனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐசிபிஎம் சொல்கிறது இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து பாலிஸ்டிக் மிசைலை இப்போ தான் சோதனை பண்ணியிருக்காங்க. நேற்று சோதனை பண்ணால் இதை அமெரிக்கா அங்கே இதில் ஐசனோவர் கப்பலில் இருந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க அமெரிக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இதை ஒன்றுமே செய்ய முடியல, அங்கே அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. இப்போ எப்படின்னா இங்கே ஈரான்லேருந்து அமெரிக்காவோட நகரங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணால் அமெரிக்காவோட முக்கியமான அத்தனை நகரங்களும் 10,100 10,600 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குது. இந்த இது வந்து மிசைல் வந்து 11,000 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகும். 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகும். ஏற்கனவே 12,000 கிலோமீட்டர் ரீச்சுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நேற்று பண்ணது 11,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீழே விழுறதுக்கு முன்னாடி 40 நாட்டிகள் மேலே கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் மேலே கடலில் இருந்து 75 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி அதுக்கப்புறம் அப்படி கீழே விழுது. ஏன்னா அது அப்படி தான் டெஸ்டிங் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தமாக கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து ஒரு வீடியோனா ஒருவேளை ஏஐயில் இருக்கும், அது காமிச்சிருந்தாங்க. அங்கே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அமெரிக்கா உண்மையிலேயே பயந்து போய் தான் கிடக்கு அப்படிங்கிறது இப்போ உள்ள தகவல். இப்போது ஈரான், சைனா, ரஷ்யா அவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்கிரிப்டட் மெசேஜ். ஓகே, அந்த என்கிரிப்டட் வந்து நீங்கள் இஸ்ரேலாக இருக்கட்டும், சிஐயாக இருக்கட்டும், யாராலையும் அதை கிராஸ் பண்ணி அதை பிரேக் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ என்கிரிப்டட் மெசேஜ் இவங்களுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அதாவது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி சைனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோனோ நாங்கள் எங்கே ஹெல்ப் பண்ணோம், அவங்க எங்களுக்கு நண்பர், எங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் இந்த அணு ஆயுதம் இந்த மாதிரி மிசைலுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, நாங்கள் என்ன எங்களோட ஈரானே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து மறுத்திருக்காங்க. நான் ப்ராலிஃபரிக் ட்ரீட்டி, அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம் உண்டுள்ள ஒரு துறை. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க நினைக்கிறேன்ன அமெரிக்கா நினைக்கிறத அவங்க செய்கிறாங்க. அவங்க என்னதுன்னா இதை வந்து ஐநாவில் கொண்டு வந்து ஈரான் இப்படியெல்லாம் பண்ணுது, டெஸ்ட் பண்ணியிருக்கு, அதனால் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு இன்னும் தண்டிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மோஷன் கொண்டு வர போகிறதா இப்போ தகவல். அதுக்கு அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ரஷ்யா அண்ட் சைனா என்ன சொல்கிறாங்க வந்து, நீ கொண்டு வந்தால் நான் வீட்டோ பவரை வச்சு அதை தடுப்பேன் அப்படின்னு இப்போவே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, ஏற்கனவே நம்ம காசாவில் பிரச்சனை வந்திருக்கும் போது எத்தனை வாட்டி இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை ஒற்றை நாடாக அமெரிக்கா வீட்டோ பவரை யூஸ் பண்ணி எத்தனை இது வரைக்கும் 50 முறைக்கு மேலே வீட்டோ பவரை இஸ்ரேலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இப்போ ஈரானுக்காக ஒரு நாடு இல்லை, சைனாவும் அண்டு ரஷ்யா 2 நாடும் வீட்டோ பவரை யூஸ் பண்ண தயாராக இருக்காங்க, யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தகவல். அப்போ நீ வந்து என்பிடியில் மோஷன் இது கொண்டு வா, ஈரானை இதுக்கு மேலே என்னத்தை தண்டிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். ஈரான் அனுப்பிச்ச இந்த மிசைல் இருக்க, இது 2 வகையில் ரொம்ப ஒரு முக்கியமான மிசைல். நம்பர் 1 வந்து ஸ்டெல்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ரேடாரோட கண்ணுக்கு படாமல் தப்பிச்சு போகும். என்ன காரணம்னா அதோட முக்கியமான விஷயம் அதோட வேகம். அதுக்கப்புறம் இன்னும் அதோட முக்கியமான அந்த 12,000 கிலோமீட்டர் 11,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் போனால் கூட அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மெனூவரபிள். அதாவது ரூட்டை வந்து திடீர்னு ஸ்லோ பண்ணும், ரூட்டை கொஞ்சம் மாற்றும். இங்கேருந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் அதை தாக்குறதுக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்குறதுக்கு வந்தால் கூட அது தன்னோட ரூட்டை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப வந்து ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து இப்போது இன்றைக்கி அசப்னா வந்திருக்க தகவல் வந்து 20 ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து
ரெடியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்பிடி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட இவங்க மொசாடு சொல்லியிருக்காங்க, சிஐஏ சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க அதே மாதிரி அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நார்த்து கொரியாலையும் இந்த மாதிரி அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட வந்து இந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் கொண்டு போகிற ஏவுகணை இருக்கு இல்லையா, மிசைல், அந்த மிசைல் இந்த அளவுக்கு ஈரான் வச்சிருக்க அளவுக்கு நம்ப தகுந்தது அல்ல அப்படின்னு ஈரானுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து கிம் ஜாங் உன் அவர் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சாச்சு. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, நார்த்து கொரியா அவ்வளோ நம்ப தகுந்தது இல்லை. நார்த்து கொரியாவில் இருக்கிற மிசைல் அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஆனால் ஈரான் வச்சுருக்க இப்போ டெஸ்ட் பண்ண இந்த மிசைல் ஒரு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இது உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு மிசைலுக்கும் குறைவானது இல்லை, இணையானது அப்படின்ற அளவுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்னா பயத்தோட, இப்போ அவங்ககிட்ட பயங்கரமாக இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரி இஸ்ரேலில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இது வந்து 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் போகும். அப்படியே அது வந்து ரொம்ப ஒரு ஈரான் வந்து அவரோட சரியில்லை, அவங்க குவாலிட்டியில் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுவும் சைனா கொடுத்தாங்கன்னு எப்படி இருக்கும், எவ்ரிதிங் 15 rupees, எவ்ரிதிங் 15 days அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. அதாவது 15 ரூபா பொருள் 15 நாள் தான் தாங்கும் அப்படின்னு சைனா பொருள் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, சைனா பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணி பயத்தோடு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா வந்து என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, வெனிசுலா, கியூபா, மியான்மர், இப்படி ஏற்கனவே அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் எங்கிட்ட கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு அணு ஆயுதமும் அதை சுமந்துட்டு போகிற ராக்கெட்டும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது அது நல்லதா கெட்டதா எப்படின்னு தெரியாது. ஆனால் என் கையில் அணு ஆயுதம் இருந்தால் தான் என்னை நீ தாக்க வரமாட்டேன். ஒருவேளை மதுராவை பிடிக்க வரும்போது அவங்க கையில் அணு ஆயுதம் இருந்துருந்துச்சுன்னா உள்ளே இறங்கி ஹெலிகாப்டர் உள்ளே வந்து மற்ற 40 பேரை கொன்று நிறைய பேரை காயப்படுத்தி உள்ளே இறங்கி அவர் வந்து தூக்கிட்டு போகும்போது ஒருவேளை அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பட்டணம் தட்டினா அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது, அங்கே அமெரிக்காவோட நகரங்கள் வந்து தீக்கிரையாக அடுத்து ஒரு 500 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது, எப்போ வந்து குண்டு போட்டாலும் போட்டுருவான் அப்படின்னு பயம் இருந்துருச்சுன்னா மதுரை இவ்வளோ அலட்சியமாக தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அப்போ அவங்க எல்லாத்துக்கும் அந்த சின்ன சின்ன நாடுகளுக்கு இவங்க வந்து அணு ஆயுதம் வித்து ராக்கெட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல். அது போக இந்த ஈரான் வச்சுருக்க அணு ஆயுதம் ஓன் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து சைனா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த அணு ஆயுதம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஹிரோஷிமா நாகசாகியில் விழுந்த அணு ஆயுதத்தை விட பல 100 மடங்கு வலிமையானது. பல 10 மடங்கு இல்லை, பல மடங்கு இல்லை, பல 100 மடங்கு வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில் எல்லாம் முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருந்தோம். அது வேணால் நம்ம அணு ஆயுதத்தை பற்றி கொஞ்சம் கம்ப்ளீட் டீட்டெயிலோட டேட்டாவோட கொடுக்கணுன்னா நம்ம வந்து அடுத்ததில் கொடுத்துடலாம். என்னென்னா கொடுத்தனா என்ன அணு ஆயுதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருவேளை தப்பி தவிர உலகப்போர் வந்து இப்போ கிட்டத்தட்ட எட்ஜில் நிற்கிறோம். இந்த உலகப்போர் வந்துடும் வராது. இல்லை அமெரிக்கா வந்து பயந்துருக்கான், இல்லை அவன் வந்து இவர் வந்து ட்ரம்ப்பு ஒரு மாதிரி கொஞ்சம் கிறுக்குத்தனமாக திடீர்னு ஓகேன்னு ஏதாவது சொல்லியாச்சுன்னா ஒரே ஒரு சின்ன ராக்கெட் வந்தால் கூட பிரச்சனை வந்து அணு ஆயுதத்தை போட்டாங்கன்னா மாறி போயிட்டு அணு ஆயுதத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு இங்கே உலகத்தில் யாருமே உசுரோடு இருக்க மாட்டோம். ஸோ அணு ஆயுதம் அவ்வளோ பயங்கர டேஞ்சரஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அணு ஆயுதத்துக்கும் மற்ற குண்டுகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அது விழுந்தா வெடித்தா அந்த இடத்துல கட்டடம் எல்லாம் சிதறி போகும், அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நாய் பூனை எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்தில் கட்டி எழுப்பிடலாம். ஆனால் அணு ஆயுதம் விழுந்துச்சுன்னா அதோட கதிரியக்கம் ரேடியேஷன் 500 வருஷத்துக்கு இருக்குன்றாங்க. அப்போ அந்த ரீஜியனில் கிலோமீட்டர்ஸாக இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னையில் ஒரே ஒரு அணு ஆயுதம் போதும், முக்கால்வாசி சென்னை மொத்தத்துக்கு அவுட் ஆயிரும். முக்கால்வாசி சென்னை, இந்த சென்னைங்கிறது நமக்கு என்ன தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை தான். ஸோ முக்கால்வாசி சென்னை அவுட் ஆயிரும். அடுத்து 500 வருஷத்துக்கு இந்த பக்கம் புல்லு போட்டு முளைக்காது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமான மோசமான சூழல். அதனால் அமெரிக்கா உண்மையிலேயே இப்போ வந்து பயந்து போய் கிடக்கு. ஆனாலும் என்னென்னா நான் இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்கிது. இன்றைக்கி ஈரான் அதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீ வந்து சம்மந்தம் இல்லாமல் என் நாட்டில் வந்து என்ன நீ மிரட்டுவியா, என்ன மிரட்டுறதுக்கு நீ யார் அப்படின்ற அந்த கேள்வி. அது போக ஏகப்பட்ட அந்த நாடுகள் எல்லாம் வந்து ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராகவும் இன்க்ளூடிங் இந்தியா. நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா இந்த ஷாஹித் ட்ரோன்ஸ் இருக்க, அது கரெக்டாக அங்கே என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல்
இதுக்கு பக்கத்தில் ஒமான் ஜலசந்தி, அந்த பக்கத்தில் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான், அங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது அங்கே போய் வெற்றிகரமாக ஃபுல்லாக அப்படி ஒரு ரவுண்டு அடித்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில் டேட்டாஸில் எடுத்து ஈரானுக்கு திரும்பி வந்திருக்கு. அது போக அவங்க இன்னொரு டேட்டா வந்தது, அந்த டேட்டா நம்ப முடியுமான்னு தெரியல. அவங்க கையில் வந்து ட்ரோன்ஸ் வந்து ஏற்கனவே நான் டீட்டெயில் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ட்ரோன்ஸு, ஒரு 20,000 ட்ரோன்ஸ் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில டேட்டாக்கள் படித்தேன். ஆனால் இவங்க இஸ்ரேல், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லேருந்து வந்தது, அங்கே இருக்கிற மொசாடு அவங்க சொன்ன டீட்டெயில் எப்படின்னா, ஈரான் கையில் 80,000 ட்ரோன்ஸ் இருக்குது, 80,000 ட்ரோன்ஸ் இருக்குது. அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்ட போது எல்லாமே எத்தனை நீங்கள் திருப்பி அடிப்பீங்க? அந்த ஏற்கனவே ட்ரோன்ஸ் வந்து பல ட்ரோன்ஸு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து வந்திருக்கு. இதில் ஒரு ட்ரோன் அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் இருக்குது, அதுக்கு மேலே க்ளோசர் ஏரியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கு. அது வரைக்கும் அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூங்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இப்போது சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, எது எப்படியோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல வரோம்னா, ஈரான் கை இப்போ ஓங்கி இருக்குது. உலகப்போர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. நமக்கு எப்போவுமே நம்ம பெரியார் என்ன, உலகப்போர் வரக்கூடாது. இப்போது என்னென்னா, ஒரு பக்கம் ஈரான், சைனா, ரஷ்யா, இவங்க எல்லாமே ஒரு பக்கம் அணிகோர்த்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து சப்போர்ட் என்ன செய்ய முடியும், அவங்க கையில் இருக்க கொஞ்சம் அடிக்க முடியும். ஆனால் அவங்கள பயந்து போய் கிடக்காங்க. கேட்டால் அவங்க ஐடிஎஃப்லேருந்து அவர் வந்து இல்லை நாங்கள்லாம் பயங்கரமாக இருக்கோம் இப்படி இருக்கணும்னு சொல்லி வெளியே பேசுவாங்க. ஆனால் இப்போ ஈரான் என்ன தான் பயமுறுத்தி பண்ணாலும் வெறும் வாய்ச்சவடால் இல்லை. முன்னாடி வந்து சதாம் ஹுசேன் பேசுன மாதிரி இப்போ வாய்ச்சவடால் இல்லை. இவங்க கையில் என்னென்ன இருக்குங்கிறது அப்பப்போ வெளியே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது உலகப்போர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட எட்ஜில் இருக்குது. ஆனால் வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளோட எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும். அடுத்து ஏதாவது தகவல் வரும்போது அடுத்தடுத்த இதில் காணொலியில் சந்திப்போம். நன்றி.